ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் நூற்றி 9 தது அபாவதிகரணம். சூத்திரம் 7. தது அபாவநாடிஷு தத்ஸ்ருதேஹே ஆத்மனி ச அத பிரபோதः அஸ்மாத் சயேவ து கர்ம அனுஸ்மிருதி சப்தவிதிப்யः முக்தே அர்த்தசம்பத்திகி பரிசேஷாத். இதோட 4 அதிகரணம் முடிக்க போகிறோம். ஸோ அப்போ முதல் 4 அதிகரணம் இந்த 2வது பாதத்தில் ஜீவாத்மா பற்றின விசாரம். அடுத்த 4 அதிகரணம் பரமாத்மா விசாரம். தத்பத விசாரம், தொம்பத விசாரம். இந்த தொம்பத விசாரத்தினுடைய லட்சியார்த்தம் சைத்தன்யம், தத்பத விசாரத்தினுடைய லட்சியார்த்தம் சைத்தன்யம். இது ரெண்டும் நம்ம பண்ணிண்டா தான் மகா வாக்கியம் ஏற்படும். தேர்ஃபோர் மகா வாக்கிய விசாரத்துக்காக ப்ரிப்பரேஷன் தான் இந்த 4+4. ஒய்? பிகாஸ் இந்த மகா வாக்கியம் அத்வைதி வேதாந்தத்தை தவிர வேறு யாரும் ஏற்றுக்கிறதில்ல, வேறு யாரும் ஒத்துக்கிறதில்ல. புரியுறதான்? அதனால் வியாசாச்சாரியார் சங்கராச்சாரியார் கஷ்டப்பட்டு அதை நிர்மாணிக்கிறாங்க. நாம் எந்த தர்ஷனத்தில் இருக்கோம்?
உத்தர மீமாம்சத்தில் 6வது இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட்டு. உத்தர மீமாம்சத்தில் இருக்கும். புரியுறதா? அப்போ மற்ற தர்ஷனங்கள், நாஸ்திகர்கள், விதேசிகள், அப்புறம் மூர்கர்கள், இவங்க எல்லாரையும் சமாளிச்சுக்கிட்டு நம்ம வர வேண்டியிருக்கு. அப்போது அதை அசை போடணும். அந்த கம்பத்தை நட்டு அப்புறம் ஆட்டி பார்க்கணும். அசையும் 2 கல்லை போட்டு திருப்பி அடிக்கணும். அந்த மாதிரி இப்போ நம்ம பிரம்மசூத்திரத்தில் இது வரைக்கும் என்ன படித்தோமோ அசைச்சி பார்க்கறது. என்கிட்ட அசைச்சி பார்க்காதரா அப்படிலாம் சொல்கிறோம்ல. நான் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் முன்னதாக செய்து முடிக்கணும், முன்னதாக செய்து முடிக்கணும். அந்த கட்டில் இன்றைக்கே அனுப்புகிறான்ட்டான். அடா அப்பா, ஒரு நாள் சொல் ஏற்றிட்டு எங்கே அனுப்புறதுன்னு கேட்குறான். எள்ளுன்னா அதாவது நம்ம சம்பந்தம் எல்லாருமே எள்ளுன்னா இப்போ எண்ணெய் ஆயிடுறான்னு. புரியுதா? அதுதான் கரெக்டு கூட. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். நல்ல குட்டு இன்டென்ஷன். ஓகே. அப்போது அவஸ்தாத்திரையை மட்டும் நாம் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் சாட்சி தான். ஆனால் நம்ம அவஸ்தாத்திரயத்தில் போய் மாட்டிக்கிறோம். ஜாக்கிரத்திலையோ சொப்பனத்திலையோ சுஷுப்திலையோ மாட்டிக்கிறோம். இந்த 3த்துக்கும் அப்பாற்பட்ட சதுஷ்பாத் ஆத்மா. இப்போ ஜாக்கிரத்துனா என்ன, சொப்பனா என்ன, சுஷுப்தினா என்ன, அதனுடைய ரியாலிட்டி என்ன, அதை பற்றின விசாரம். இது ஃபஸ்ட்டு விஷயமா இருக்கிறது. பொதுவாக அவஸ்தாத்திரையம் தான் பேசுவோம். நாம் ஸ்பெஷல் சர்ஜன் இப்போ. ஓகே. அப்போ என்ன ஆகும்? 3 அவஸ்தா இல்லை, கையை காட்டுறதே பாருங்கள், தப்பாக காட்டுறேன். 5 அவஸ்தா இருக்குது. புரியுதா? எனி கிளாஸ், எவ்ரி கிளாஸ் ஒரு புது விஷயம் இருக்கும். அது பிரம்மசூத்திரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. எவ்ரி ஸ்டடீஸு ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிங்கன்னா ஒரு புது விஷயத்தை இழந்துட்டிங்கன்னு அர்த்தம். அதுவும் அந்த விஷயம் முன்னாடி பேசின விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, பின்னாடி பேசக்கூடிய விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, கனெக்டடாக இருக்கிறது. அதனால் அன்கனெக்டடாக வியாசாச்சாரியார் சொல்லலை. அதை நம்ம வரேசாக அதை பார்த்துக்கிட்டே வரணும். இந்த 5 அவஸ்தையிலையும் ஒன்று காமனாக இருக்குது. அது என்ன அப்படின்னா இண்டிவிஜுவாலிட்டி. இந்த இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னா சிதாபாசன். அந்த சிதாபாசன் டாமினேஷன் இல்லைன்னா, அல்லது கர்த்தா டாமினேஷன் இல்லைன்னா, அந்த சுத்த ஜீவாத்மா தன்னுடைய ஸ்வரூபத்தில் சாட்சி சைத்தன்யத்தில் இருக்கும். ஏன் இப்போ சாட்சி சைத்தன்யத்தில் இல்லை? இவன் கர்த்தாவாக இருக்கிறான், அல்லது இண்டிவிஜுவாலிட்டியாக இருக்கான், இல்லை ஈகோவில் இருக்கான், சிதாபாசனில் இருக்கிறான், ஏதோ ஒன்றுத்தில் மாட்டிக்கிறான். இதெல்லாமே சினானிமிஸ். இண்டிவிஜுவாலிட்டி, கர்த்தா. பாரு, மழை கூட தேவர்கள் கூட ஆமான்னு சொல்கிறாங்க. கங்கை மாதிரியே இருக்குது பாரு. இப்படி தான் இருக்கும். கங்கையில் கிளாஸ் எடுக்கிறோம்ல, அங்கே இப்படி தான் சவுண்டு கேட்கும். அப்சர்வ் பண்ணலாம். புரியுதா? 108வது கிளாஸில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சவுண்டு அப்படியே கேட்டு கேட்டு எனக்கு பழக்கம் இதில். ஓகே. இதில் 3வது அதிகரணத்துக்கு இப்போ போகிறோம். கர்ம அனுஸ்மிருதி சப்த விதி அதிகரணம். பியூட்டிஃபுல். அப்போ 3-2-9 சூத்திரத்தில் சயேவ தூ தூ எல்லாத்தையும் நீக்க போகிறார். எதெல்லாம்? கர்ம அனுஸ்மிருதி சப்த விதி. 3வது அத்தியாயம் 2வது பாதம் 3வது அதிகரணம். இதில் ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்குது. ஒரு சூத்திரத்திலேயே நம்ம 2 அவஸ்தையை பற்றி படிக்க போகிறோம். 3 அவஸ்தை முடிச்சிட்டோம். ஓகே. இது அடுத்த அவஸ்தை. ஓகே. விஞ்ஞானி அஜ்ஞானி எல்லாரும்
அவஸ்தாத்ரய விசிஷ்டக. அஜ்ஞானியிலிருந்து விஞ்ஞானி வரைக்கும் எந்த அவஸ்தையில் இருக்கான்? அவஸ்தாத்ரயத்தில் இருக்கான். ஞானி எப்படி இருக்கான்? அவஸ்தாத்ரய சாட்சியில் இருக்கான். ஓகே. அப்போ நிர்குண ஜீவா நான் அவஸ்தாத்ரயம் தொடாது, பாதிக்காது. அஜ்ஞானி ஜீவா, சகுண ஜீவா எல்லாமே பாதிக்கும். நீ சகுண ஜீவாவா ஆக போறியா, நிர்குண ஜீவாவா ஆக போறியா, நீ சமத்தா ஆக போறியா, அசடா ஆக போறியா? அதுதான் இப்போ கேள்வி. ஓகே. அதனால் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சாதனா அத்தியாயம். இந்த சாதனை எதுக்கு? பரமாத்மா ஜீவாத்மா ஒரே ஆத்மா தான் அப்படின்றது புரிய வைக்கிறதுக்காக, மகா வாக்கியத்துக்காக இதெல்லாம் பண்ண போகிறோம். அங்கே சொப்பனம் மாயா மாத்திரம் சொல்லிட்டார், சுஷுப்தி பரமாத்மான்னு சொல்லிட்டார். அந்த ஐக்கியம் எப்படி இருக்கிறதுனா, எது சொரூபம், எது சொரூபம்? காரணம். எந்த ஒன்று காரணத்துக்கு போகிறதோ அது சொரூபம். இப்போ எனி திங், டெசர்ட் திங், பானை கூட அதனுடைய களிமண்ணுக்கு போச்சுன்னா சொரூபம். களிமண் அதனுடைய சொரூபம். வளையல் தங்கத்தினுடைய சொரூபம். இப்போ அதனுடைய காரணத்துக்கு போயிடணும். அதனால தான் நீங்கள் நான் பேசும்போது காரணத்தை பாடுறா, காரியத்தையே விட்டுருக்கீங்க, காரியத்திலே பார்க்காத, காரணத்துக்கு போ. இவன் சூக்ஷ்மத்துக்கே வரதில்லை, அப்புறம் காரணத்துக்கு எங்கே போகிறது? ஸ்தூலத்திலேருந்து சூக்ஷ்மம் வரணும், சூக்ஷ்மத்திலேருந்து காரணத்துக்கு போ. ஓகே. அப்போ தூக்கத்தில் ஜீவாத்மாவோட ஸ்தானம் எது? தூக்கத்தில் ஜீவாத்மாவோட ஸ்தானம் பரமாத்மாவோட புகலிடம் ஆகிறான். இரண்டரை கலந்து விடுகிறான். விழித்து கொள்ளும் போது எங்கிருந்து வருகிறான்? பரமாத்மாவிலிருந்தே வருகிறான். எங்கே போனானா அங்கே தானே. இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க? வீட்டிலேருந்து வந்தீங்க, புரியுதா? நீ என்ன சிவபெருமானா? ஒருத்தர் சொன்னா, நீ எங்கேயா? சிதம்பரம் தான். சிதம்பரம் அவ்வளோ பெருசு, அதுதான் எங்கே இடம் கிடைக்கிறதோ அங்கே படிச்சுப்பேன் அப்படின்னா. ஒரு பிரச்சாரக்கு கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் பிளாட்ஃபார்மில் படுத்தான், கோயிலில் படுத்தான், அப்புறம் ரூம் கிடச்சிது சிதம்பரத்தில். அந்த மாதிரி வீட்டிலேருந்து வந்தோம், திருப்பி வீட்டுக்கு போயிடும். இது ஸ்தூலம். அதே போல தான் சாஸ்திரம். நீ வீட்டிலேருந்து வந்திருக்க, அந்த வீட்டுக்கு போகணும். யதாஸ்தானம் பண்ணுறதான் வேதாந்தம். சிம்பிள். ஓகே. அப்போது கர்ம அனுஸ்மிருதி சப்த விதி இது இருக்கிறத, நதிகள் சமுத்திரத்தில் கலந்த பிறகு மீண்டும் நதி ஆகுமா? அதுதான் கேள்வி. நதியானது சமுத்திரத்தில் கலந்த பிறகு மீண்டும் நதி ஆகுமா? ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியமான பிறகு திருப்பி ஜீவாத்மாவாக ஏன் வருகிறது? எப்படி வரும்? கேள்வி புரியுதில்ல? அதனால் ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றிவிட்டால் விழிக்கும் போது பரமாத்மாவிலிருந்து பிரிந்து தனியாக தனித்தன்மையுடன் இருக்க முடியும் என்பதை விளக்குவது தான் இந்த அதிகரணம். இல்லை ஒன்றி போயிட்டு சொல்லிட்டீங்களே, அப்படியே இருந்தால் நல்லது தான். எங்கே தூங்க விட்றான்? எவனாச்சும் எழுப்பி விட்ருவான். ஏன்னா அவன் எழுப்பி விடல, பிராரப்தம் உனக்கு எவ்வளோ தூக்கம் வச்சுருக்கிறதோ அவ்வளோதான் தூங்க முடியும். பெட்டுக்கிட்டில் வேணும். பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்கு. வராது. பிராரப்தம் இருக்கிறது எழுப்பி விட்டுருவான். எவனாவது எழுப்பி விட்டுருவான். அப்போ தான் சுண்டலி ஓடும். சுண்டலியோட ஒரு 2-3 மாதம் இருந்தேன் நான். அதுவும் அவங்க ஒரு பெரிய கும்பலே வருவாங்க, பரிவாரே வருவாங்க.
அந்த இதெல்லாம் அடைச்சி பார்ப்பேன், எல்லாம் பார்ப்பேன். இங்கேருந்து மேலே ஏறுவாங்க, அங்கேருந்து சர்ன்னு வருவாங்க. வடை சுட்டு பார்த்தேன், இது பண்ணிப்பேன். அதெல்லாம் தாண்டி அப்படி கொஞ்ச நாள் ஓடிச்சு. அந்த அந்த இது இருக்கு இல்லையா, குருஜி பவன், அதில் படாத பாடு. இந்த வேதாந்தம் அவ்வளோ சுலபம் இல்லை. ஆனால் இப்போ அந்த கிளாஸை அத்தனை சுண்டலி ஓடினது, அந்த இது ஃபேனு நின்றுது, அது மழை வந்தது, அதை பிரவாகமாக அது இன்ஃப்ரன்ஸ்னு ஒரு படம் இருக்குது, உடச்சிட்டு வெள்ளம் வரும், அந்த டவரிங் இன்ஃப்ரனோ அதே மாதிரியெல்லாம் இருக்கும். அப்படியே ஏறி உக்காந்துங்க. அப்பயும் என்ன பண்ணுவேன்னா ஸ்டூல் மேலே ஏறி உட்காந்து, அப்படிலாம் எல்லாம் இது கிடையாது. இப்படிலாம் சாயிரெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ இப்படி வேதாந்தம் படிச்சுன்னா கிடைக்கும். அப்போ ஸ்டூலில் ஏறி உக்காந்துட்டு திருப்பி என்னை சுற்றி தண்ணி போகும், அதில் ஏறி உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். பேனாசோனிக் அது என்ன தெரியுமா, போட்டு விட்டேன்னா நடுவில் கரண்ட் போச்சுன்னா திருப்பி ஆரம்பத்துலேருந்து கேட்டு எழுதணும். வெளியிலேருந்து கொசுலாம் இந்த பசங்க எனக்கு குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க ராத்திரி வரைக்கும். அவனெல்லாம் அனுப்பிட்டு இதை கும்பிட்டுட்டு பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு. சோனிக்குன்னா சோனி பிளேயர், அது சும்மாவே கோச்சுக்கும். நான் தான் இப்படி போட்டிருப்பேன் சிடி, நோ டிஸ்க் அப்படின்னு வரும். ப்ளீஸ் நாளை காலையில் கிளாஸ் எடு. கிளாஸ் அவ்வளோ சுலபம் இல்லை, புரியுதா? நீங்கள் சொல்லிடுறீங்க, நான் இப்போ கிளாஸில் சொல்லியிருக்கேன். வேறு நிறைய கஷ்டங்கள் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு பேர் சொல்கிறார். இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோடு இருக்கிற ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு டைட்டில் சத் சம்பத்தி. சத் சம்பத்தி, சத் சம்பத்தி இஸ் ஈக்குவல் டு பிரம்மலயா. சுஷுப்தியில் ஜீவாத்மா பரமாத்மாவாக ஒன்றிவிடும் நிலைக்கு பேர் சத் சம்பத்தி. ஓகே, அப்போது சரீரத்திலேருந்து எழுந்து கொள்கிறான் இல்லை, கிடையாது. இப்போ சுஷுப்திலேருந்து ஃபஸ்ட்டு லாஜிக் என்னென்னா, சுஷுப்தியிலேருந்து ஜாக்கிரத்துக்கு இந்த ஜீவா வரவில்லை என்றால் வீட்டில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவார்கள்? அழுவார்கள். அழுது கொண்டே என்ன பண்ணுவார்கள்? குளிப்பார்கள், குளிப்ப வைப்பார்கள், கழுவார்கள், கழுவார்கள். அதுக்கப்புறம் அழுது கொண்டே என்ன பண்ணுவார்கள்? அழுகையை நிறுத்தி விடுவார்கள். அந்த இவன் வந்தானப்பா, இப்போ காரியம் ஆகணும். அது பாடி எடுத்துகிட்டு போய்ட்டு எரிச்சு கிரிச்சிட்டு எல்லாம் முடிச்சுட்டு காப்பியை கொடு, இருக்கும்போது இப்படி இருட்டுடா, என்ன தாய் பண்ணினா எல்லாம் சொல்லி 2 நாளில் மறந்தே போயிடுவான். அப்போ சப்போஸ் சுஷுப்தியில் பரமாத்மாவோட ஒன்றி போயிட்டேன்னா குமாரசாமி கதி தான். யோகா சும்மா சமாதிக்கு போனார், சொல்லிட்டாலும் போயிடலாம்ல. வீட்டில் யாருக்கும் சொல்லலை, கொண்டு போய் எரிச்சிட்டாங்க. உனக்கும் அதே போல் சமாதி ஸ்திதி சித்தி ஆயிடுச்சுன்னா எழுதி வை பக்கத்தில், நான் இன்னும் இறக்கவில்லை, சமாதி அபியாசப்பட. அதனால் எரிச்சிடுவாங்க. முதல் விஷயமே இவன் ஜாக்கிரத்தில் வரணும், இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, புரியுதா? அப்போ கங்கா யமுனா சமுத்திரத்தில் அதனுடைய தனித்தன்மை இண்டிவிஜுவாலிட்டி இழந்து விட்டாலும் திரும்பவும் வருவதில்லை. அப்போ இந்த ஜீவாத்மா மரண அவஸ்தைக்கு போயிட்டானா வேற ஒரு சரீரத்துக்குள்ள போவான். தூங்கினவன் தான் அதே சரீரத்துக்கு வருகிறான். புரியறதா? இதுலேருந்து திருப்பி சொல்கிறேன்னு, சரீரம் வேற நீ வேறன்றது புரிஞ்சுக்க. மினிமம் லாபம். நீ வேற சரீரம் வேற, புரியுதா? ஏன் மேக்கப் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் இதெல்லாம் பண்ணிக்கிறோம், ஸ்மெல் எல்லாம் மற்றவங்களுக்காக, பக்கத்தில் இருக்கவே நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை மேக்கப்பும் இல்லை கொஞ்சம்
இதெல்லாம் கந்தெல்லாம் அடிச்சுட்டு வரணும். புரியுதா? சாயந்தரம் நிலமே வேற மாதிரி இருக்கும் பாரு. அங்கே வந்து ஜக ஜக ஜகன்னு இருக்கும். அதுக்கு முன்னாடி தான், அதனால தான் அந்த அந்த திருப்பூர் ஒரு முருகனை கும்பிட்டுட்டு நீ அந்த ரிசப்ஷனுக்கு போகணும்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த மாயையில் மயங்கிட போற, திருப்பி இங்கே ரிட்டன் வரணும். புரியுதா? அந்த மாயையில் மயங்காமல் திருப்பி ரிட்டன் வரணும். அப்போது இது தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இப்போ என்ன லாஜிக் பண்ணிட்டுருக்கோம்? தூங்கினவன் திருப்பி எழுந்து எப்படி வர முடியும்? அதுக்கு சொல்கிறார் சங்கரரும் வியாசரும். இப்போ ஒரு ஃபோன் காலோ எந்த ஒரு விஷயமோ நம்ம காதில் விட்டு தூங்கிட்டோன்னு வச்சுக்கோ, எழுந்த உடனே என்ன வரும் தெரியுமா? ஃபஸ்ட்டு விஷயம் அந்த விஷயந்தான் வரும். இது அனுபவ சித்தம். இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த ஏற்கனவே இந்த சரீரத்திலேருந்து போனான் இல்லையா, அவன் தான் திருப்பி வரான், வேற எவனோ வரல. இது ஒரு ரீசன். மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா, இந்த தூங்கி நம்ம வந்து ஏதாவது வேலையை விட்டுட்டான்னு வச்சுக்கோ, திருப்பி அடுத்த நாள் எழுந்த உடனே என்னச்சுன்னா விட்ட இடத்துலேருந்து பிடிக்கிறான். அப்போ இதே ஜீவா தான் அந்த சரீரத்துக்குள்ளே வரான், தூங்கினவன் தான் வருகிறான். மரணம் மாதிரி வேறொரு ஜீவா உள்ள புக மாட்டான் அப்படின்றத திருப்பி சொல்கிறார். அது 4 கேத்து கொடுக்குறார் வியாசாச்சாரியார். அதை வந்து விளக்குறார் சங்கராச்சாரியர். ஒன்று வந்து கர்ம கேத்து, தூங்கினவனே தான் விழிக்கிறான். ஏன்னா அதே ஜீவா பாதியில் விட்ட வேலையை அவனால் தொடர முடிகிறது. சப்போஸ் ஒரு கர்த்தா ஒருத்தன் போக்தா ஒருத்தன் வேறு மாதிரி இருந்தானா அது வேறு விஷயம். நம்ம விட்ட வேலையை தொடர்ந்து செய்கிறது இருந்துட்டு அதுவே கஷ்டம்தான். ஆனால் ஒரு பேச்சு வச்சுப்போம், நீ விட்ட வேலையை வந்து இது பண்ணோம். புரியுதா? இப்போ வந்து கட்டில் வருதுன்னா இப்போ வந்துடுத்து, புரியுதா? அது எடுத்து வைக்கிறது நம்ம வேலை தான். இப்போ வருதா வரலையான்னு சொல்லிட்டு நாளைக்கு இறக்கி வைக்கும்போது யார் செய்யணும்? இந்த ஜீவா தான் செய்யணும். புரியுதா? அப்போ ஒரே ஜீவா தான் இருக்கான், தூங்கினவன் தான் திருப்பி எழுந்துக்கிறான். கர்ம அனுவிருத்தி, அதே கர்த்தாவே கர்மத்தை தொடர முடிகிறது. இது நம்பர் 1. நம்பர் 2 அனுஸ்மிருதி. இப்போ தூங்கினவன் எழுந்துக்கும் போது இவனுக்கு ஞாபக சக்தி இருக்குமா இருக்காது? இப்போ வந்து ராமன் தூங்கி கிருஷ்ணனா எழுந்துக்கிட்டானா விவஸ்தையே இல்லாமல் போயிடும். அப்போது ஸ்மிருதி இருக்குது. நாம் எந்த நினைவோடு போய் தூங்குகிறோமோ அதே நினைவோடு எழுந்திருப்போம். அதனால தான் நீ தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனு அட்டன் பண்ணாத, சைலண்ட்டில் வச்சுக்கிட்டு திருப்பி எழுந்த பிறகு உடனே போய் பார்க்காத. 1 மணி நேரம் நீ வந்து ஒரு டயர்டாக இருப்பார், அப்போ போய் பாரு, டயர்டெலாம் போயிடும். ஏன் டயர்டெலாம் எப்படி போகும்? ஃபோனை பார்த்தீங்கன்னா டயர் செம் எப்படி ஃபோனை பார்த்து போகும்? ஒன்று வெறுப்பே திருப்பான். எங்கே தூங்குறத டயரை அவன் இன்னத்தை என்ன அர்த்தம் சொன்ன புரியுறதா? இதெல்லாம் குழு. நீ ஆக்டிவாக இருக்கிறதுக்காக. நீ தமசுக்கு போகிறேன்னு வச்சுக்கேன், ஃபோன் பண்ணி உன்னை வெறுப்பேற்றுற ஆளுக்கிட்ட ஃபோன் பண்ணி ஹலோ அப்படின்னு பேசு, அவன் ஏதாவது கலப்பி விட்ருவான், உனக்கு தமசெல்லாம் போயிடும். ஆக்டிவாக இல்லை ஒரு சைடு டிப்ஸு, புரியுதா? அப்போ அனுஸ்மிருதின்றது யார் குழப்பமே இல்லை. நான் யாருன்றதில் குழப்பமே கிடையாது. 100வது ஷிபிர் வந்தவன் தான் 100வது ஷிபிரை பற்றி பேச முடியும். யார் பத்ரிக்கு வரானோ, ரிஷிகேஷுக்கு வரானோ, அந்த ரிஷிகேஷில் அப்படியே கங்க பிரவாகமாக போகிறது. அந்த இப்போ மழை அடித்த மாதிரி வருது. அப்புறம் அங்கே வந்து இது
வேதா பூஜை நடந்தது, கங்கா பூஜை நடந்தது, கோ பூஜை நடந்தது, கன்னிகா பூஜை நடந்தது, பிராமண பூஜை நடந்தது, அப்புறம் பிரம்மச்சாரி பூஜை நடந்தது. இதெல்லாம் யார் சொல்ல முடியும்? இப்போ ஒரு மேட் வேறு சண்முகராஜ் கொடுத்துட்டா, நான் அதை ஆர்டர் பண்ண போகிறேன். யோக சாந்தி குருகுலம் போட்டு ஆர்டர் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு மேட்டை கொடுக்க போகிறேன். கொடுத்து எதுக்கு திருப்பி இப்படி மாட்டிக்கிட்டு வரத்துக்கு இருக்குல்ல, அங்கே அதை நீட்டி படுக்க வச்சு யோகா அப்போ சொல்லிக் கொடு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கங்கை கரையில் யோகா, புரியுதா? அதை ஃபோட்டோ எடுத்து நீ மாட்டிக்கிட்டேன்னா யோகாவே பண்ண வேண்டாம். அப்புறம் பார்த்துட்ட பாரு எப்படி பண்ணுறேன் பாரு. அதனால் இந்த மாதிரி ஸோ யாருக்கு இந்த அனுபவம்லாம் சொல்கிறேன்னா, இப்போ மோட்டிவேட் பண்ணுறேன்ல, இதெல்லாம் வந்து எப்போ சொல்ல முடியும்? போய் பார்த்து அனுபவித்து நிஜம்தான் சொல்கிறாரா பொய்த்தான் சொல்கிறாரா, அதெல்லாம் வந்து போயிட்டு வந்தவன் தான் சொல்ல முடியும், புரியுதா? அதனால் இப்போ வந்து நம்ம இது பண்ணினோம், சகசர சீதா கல்யாணம். அது யாருக்காவது நீ புதுசாக சொன்னீங்கன்னா அவன் பிஸ்கோத்து பேசுகிற மாதிரி கேட்பான். அப்படியா, சரி, டே 1000 சீரிடா, உன் கல்யாணத்துக்கு எத்தனை சீர் வந்தது? அந்த விஷயத்தை, கனமான விஷயத்தையே இவன் ரிசீவ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறான். ஆனால் மைத்ரேயை புரிஞ்சுக்கிட்டான். நீங்கள் சொத்து கொடுத்தீங்களே, அந்த சொத்தில் நீங்கள் போய் பிரம்மத்தை அடைகிறேன்னு சொல்கிறீங்களே, அந்த பிரம்ம இந்த சொத்தில் வருமா? வராது மைத்ரேயி, வராது. உலகம் முழுக்க கொடுத்தாலும் வராது, புரியுறதா? ராத்திரியும் பகலும் போய் உழைச்சாலும் வராது, புரியுதா? எது வராது? பிரம்மன் தெரியாது. தூங்கினா அட்லீஸ்ட் தூங்கினாவது வரும். அதுதான் தூங்கத்தையும் விட்டுட்டு இஎம்ஐக்காக வேலை செய்கிற பாரு மண்டு. தூங்கும்போது தூங்கிடு, இஎம்ஐ வரும்போது வரட்டும். என்ன ஒருத்தர் இஎம்ஐக்காக வாழ்க்கையை துச்சுத்தமாக பண்ணுவானா? இஎம்ஐலாம் கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் இஎம்ஐ கட்டுறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, புரியுதா? இருக்கிற வரைக்கும் கட்டின்னு இருப்போம். ஆனால் அதுவே வாழ்க்கை குறிக்கோளாக பண்ணக்கூடாது, புரியுறதுல? தூங்கும்போது தூங்கிடணும். இஎம்ஐ இல்லாட்டி இஎம்ஐ கட்டுற மாதிரியே கனவு வரும். அங்கேயும் வந்து மிரட்டுவான், புரியுறதா? அதனால் அதெல்லாம் அதாவது இப்படியே செய்யணும். அது செய்யும்போது அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஒன்றுமே கவலைப்படாதீங்க. ஓகே, கர்மா அனுஸ்மிருதி. ஓகே, யா ஸ்மிருதி சா அனுபவ பூர்விகா. புரியுதா? யா ஸ்மிருதி சா அனுபவ பூர்வி. எந்த ஒன்று முன்னாடி அனுபவிச்சியோ அதை தான் நினைவு கூற முடியும். அதனால தான் நீ தூக்கத்தில் ஆனந்தமாக தூங்கினேன்னு எழுந்தவன் தான் சொல்ல முடியும், புரியுறதா? இது மூணாவது விஷயம். சப்தஹா ஸ்ருதி வாக்கியம் அனுவாதம் இருக்கு. என்ன ஸ்ருதி வாக்கியத்தில் என்ன சொல்கிறது? பியூட்டிஃபுல்லாக சொல்கிறது. சாந்தோக்கியம் 6:9:3 6:9:3 தைஹி வியாக்ரோவா சிம்ஹவா விருகோவா வரோகோவா கீட்டவோவா பதங்கோவா தகும்சோவா மச்சக்கவா எது எது பவந்தி தது தது பவந்தி. புலி தூங்கும்போது எழுந்துக்கும்போது புலியாக தான் வரும். கொசு தூங்கும்போது எழுந்துக்கும்போது கொசுவாக தான் வரும். இப்போ நான் எலியோடு இருந்தேன்ல குருஜி பவனில், சப்போஸ் மாறி எழுந்துட்டோன்னு வச்சுக்கோ, எலி வந்து புருஷனாகவும் புருஷன் வந்து எலியாகவும் மாறிட்டுனா சிருஷ்டியே தகராறாயிடும். இப்போ எவன் தூங்க போகிறானோ அவன் தான் வெளியில் வரான்றது உபநிஷத்து கிளி பிள்ளைக்கு எல்கேஜி பாடம் மாதிரி சொல்லி கொடுக்குறது, புரியுதா? அப்போது எத்து எத்து பவந்தி ததா ஏவ பவந்தி, கரெக்டு, புரியுதா? இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதே இண்டிவிஜுவாலிட்டி ஜீவா தான் தூக்கத்திலிருந்து வெளியில் வருகிறான். அது மாத்திரம் இல்லை,
மரணத்துக்கு போனானே இந்த ஜீவா, இந்த சரீரத்தை விட்டுட்டு, அந்த ஜீவா எப்படி வருவான்? இண்டிவிஜுவாலிட்டி வருமா வராதா? வரும், நன்னா வரும். ஆனால் இந்த சரீரத்தில் வராது, வேற ஒரு சரீரத்தில் வரும். ஆனால் சப்போஸ் நம்மெல்லாம் சாக மாட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம செத்து போயிட்டு ஒரு ஜீவாவாக பிறக்கிறோன்னா அந்த வீட்டில் இருக்க அம்மா அப்பா குடும்பத்துக்கெல்லாம் சௌரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கேயே போட்டு வதைச்சிட்டோம், பண்படுத்திட்டோம், புரியுதா? அதனால் அந்த வீட்டில் நீ தெய்வமாக இருப்ப. நீ எப்படிப்பட்ட வீட்டில் நீ பிறந்தாலும் நீ தங்கமாக இருப்ப. நீ புரியுறதா? ஏன்னா இங்கேயே எல்லாம் இருக்கு. இப்போ இதுலேருந்து என்ன தோணுதுன்னா, தூக்கத்தில் எழுந்தாலும் இண்டிவிஜுவாலிட்டி ஜீவா இதே சரீரத்தில் வருவான். சப்போஸ் செத்து போயிட்டான்னா வேற இதே இண்டிவிஜுவலிட்டி ஜீவா வேற ஒரு சரீரத்தில் வருவான். அவ்வளோதான் வித்தியாசம். வீடு தான் வித்தியாசம் ஒழிய இண்டிவிஜுவாலிட்டி கண்டினியூ பண்ணுகிறது. சேம் இண்டிவிஜுவாலிட்டி. புரியுறதா? இது சைட் டாபிக். இண்டிவிஜுவாலிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே. 4வது விதி. விதி என்னென்ன? வேதத்தினுடைய கட்டளை. வேதத்தினுடைய கட்டளை என்னென்னா, கர்ம உபாசனை ரெண்டுத்தையும் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு தான் செய்கிறது. டூஸ் டோன்ட் சொல்கிறது. இதை செய், இதை செய்யாதே அப்படி சொல்கிறது. அப்போது எதுக்கு அதை செய் அதை செய்யாதேன்னு சொல்கிறது? எதுக்கு? அந்த கர்த்தா இதெல்லாம் பண்ணினா இந்த கர்மதெல்லாம் பண்ணினா 36 ஓதியே சிபித்து உகந்தினரை நீங்கள் எல்லாருமே நான் பேச்ச கேட்பாங்க. புரியுறதில்ல? அப்போ கர்த்தா ஏன் பண்ணுறான்னு கந்த சஷ்டி கவசம் எதுக்கு படிக்கிறான்? உடம்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கணும், கேட்ட நாலேஜ் வேல் மாதிரி இருக்கணும். புரியுறதா? இதுக்கெல்லாம் ஒரு பலன் இருக்கு. இந்த பலனை அனுபவிக்கிறனுக்கு பேர் என்ன? போக்தா. அப்போ கர்த்தா தான் போக்தாவை அனுபவிக்க முடியும். போக்தா இருக்கணும். கர்த்தா வேற ஆள், போக்தா வேற ஆள். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? இருந்தால் நல்லா தான் இருக்கும். கண்டாமணின்னு செஞ்சுட்டா அவனுக்கு கர்த்தா போக்தா போட்டோண்டா அப்படின்னா சந்தோஷமாக என்ன வேணால் பண்ணிட்டு இருக்கலாம். முற்பகல் செய்யின் தானே வரும். ஓகே. அதனால் இதுலேருந்து மெசேஜ் என்ன? சைடு டாப்பிக்கு, நீ படுற சுக துக்கத்துக்கு யார் காரணம்? காரணம்? ஆளே காணுமா? முக்கியமான நேரத்தில் காணப்படல. உன்னுடைய சுக துக்கத்துக்கு காரணம் ஒருத்தரும் இல்லை. நன்னா புரிஞ்சுக்கோ. இதையாவது அட்லீஸ்ட்டு இங்கேருந்து ஒரு 4-5 பாயிண்ட் எடுத்துக்கணுமே. ஒன்று சரீரத்துலேருந்து நான் வெளியில் போக முடியும், உள்ளே வர முடியும், எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படியாவது புரிஞ்சுக்கலாம். இன்னொன்று மெசேஜு சுக துக்கத்துக்கு காரணம் ஆஃபீஸோ பவுஸோ பக்கத்து வீடோ ஏற்ற வீடோ யாருமே இல்லை. அப்போ அவங்களால தானே நான் கஷ்டப்படுறேன், பணத்தினால தானே கஷ்டப்படுறேன். இப்படி நியாயமாக இருக்கும். அது உன்னுடைய பிராரப்த புண்ணிய பாபத்தினால அந்த பர்சன்கிட்ட கஷ்டப்படுற. சப்போஸ் அந்த பர்சன் இல்லைன்னா ஆட்டோவில் ஏறி உட்காந்து அவன் திட்டிட்டு போவான். அடாப்பா நான் சிவனின் இருக்கேன், என்ன நீ திட்டுற, பின்ன என்னம்மா சும்மா உக்காரவன். அடாப்பா உங்களுக்கு இதெல்லாம் அனுபவம் இல்லைல்ல? எனக்கு எல்லா அனுபவமும் பகவான் கொடுத்துருக்கான். அதனால தான் நான் இதெல்லாம் அப்படியே தத்துருவமாக சொல்கிறேன். நான் புரியுறதா? சிவாஜி சார் நடித்தார், நான் நடிக்கலை, அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். புரியுறதா? அப்போது ஸோ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்போஸ் வேதத்தை சொல்கிறத இவன் கேட்க மாட்டேன்னா அதுக்கு ஒரு பெரிய அதிகாரமே சொல்கிறான். என்ன அதிகரணம்? வேத சொல்கிறத கேட்காதவன் அனிஷ்டாதிகரணம். விளக்கமாக அவர் எங்கள் ஆச்சாரியம் கூட அப்படி விளக்கம் பண்ணல. அவர் 2 கிளாஸில் முடிச்சுட்டாரு, நான் 20 கிளாஸ் எடுத்தேன். அது அனிஷ்ட செய்ய மாட்டேன்னா அதோ கதிக்கு போவேன், எறும்பா போவேன், கொச்சுவா போவேன். புரியுதா?
அதனால் வந்து கவசத்தை சொல்லிடணும்னு அர்த்தம். இங்கே சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னா, இண்டிவிஜுவாலிட்டி ஜீவாத்மா பரமாத்மாவோட இருந்து அதே சரீரத்துக்கு வருகிறான் என்று வியாசர் வந்து கேத்து கொடுக்குறாரு. அதனால் பல பேருடைய இந்த குழப்பம் வந்து என்ன இருக்குதுன்னா, இந்த நான் வந்து நல்லது தானே பண்ணுறேன், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் வருது? இது வந்து காமனாக எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. புரியுதா? ஏன்னா இப்போது நீ பிரம்மசூத்திர ஸ்டூடெண்ட் ஆகிட்ட. இப்போ நம்ம லெவலே வேறு லெவல். எப்படி நாம் இப்போ ஜாக்கிரதை இருப்போம், சொப்பனம் இருப்போம், சுஷுப்தி இருப்போம், மரணத்தில் இருப்போம், அப்புறம் 5வது அவஸ்தை வேறு இப்போ வரப்போகிறது, அதில் இருப்போம், எதுலேயோ ஒன்றுத்தில் இருப்போம், திருப்பி இண்டிவிஜுவல் ஜீவா வருவோம். புரியுறதா? அதுலேருந்து இந்த அவஸ்தை எதனால் வருது? பூர்வ ஜென்மத்தில் பண்ணின புண்ணிய பாபத்தினால அவஸ்தைப்படுகிறாய். இப்போ உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும், இப்போ பரிபூர்ணமாக பூர்வ ஜென்மத்தோடைய புண்ணிய பாபத்தில் இந்த அவஸ்தை வருது. எவனாலேயும் வரல. புரியுதா? உத்கிராந்தி கதி ஆகதி, அதை மறக்கவே படாது. ஓகே, அப்போது கிட்டத்தட்ட இந்த சுஷுப்தியும் மரணமும் சிமிலர். சுஷுப்தி மாதிரி தான் மரணம், மரணம் மாதிரி தான் சுஷுப்தி. அதில் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? தூங்கி விழிப்பது போல் சாக்காடு. தூங்குவது சிறிய மரணம், மரணம் என்பது சிறிய தூக்கம், பெரிய தூக்கம். அவ்வளோதான், பெரிய அவஸ்தைப்படுது. இப்போ தூங்குறவனை நீ தொட முடியலன்னா கூட, செத்து போனவனை ஏன் வந்து நம்ம சாமியாக கும்பிட்றோம் சொல்லு? கரெக்டாக சொல்லணும். இப்போ இல்லைன்னா சாகடிச்சிடுவேன். ஏன் அவனை சாமியாக தெய்வமாக கும்பிட்றான்? பரமாத்மாவோட ஐக்கியமாக இருக்கான். புரியுதா? அந்த இண்டிவிஜுவல் ஜீவா கொஞ்ச நேரத்துக்கு இந்த மரணத்தில் அவஸ்தையில் இருக்கான்ல, அவன் எங்கே இருக்கான்ப்பா? பரமாத்மாவோட ஐக்கியமாக இருக்கான். அதனால் நீ என்ன பண்ணணும், அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது மரண அவஸ்தைப்பட்டு தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கணும். பா பரமாத்மாவோட இருக்கியா? சரி சரி சீக்கிரமாக போ. அப்போது தூங்கினவனே எழுகிறான், அல்லது போன ஜென்மத்தில் உள்ளவனே ஜீவாத்மாவாக இந்த ஜென்மத்தில் தொடர்கிறான். வந்துட்ட பாயிண்ட்டு? பாயிண்ட்டை பிடிக்கணும். ஓகே, தேர்ஃபோர் 4வது காரணம், கர்த்திரு போக்திரு ஐக்கியம் கேள்வியாகிவிடும், கேள்விக்குறியாகிவிடும். யார் கர்த்தாவோ அவன் தான் போக்தா. அதனால் அதுதான் நீதி. புரியுதா? நீதி கட்சின்னு ஒருத்தன் ஆரம்பித்து அநீதியை பண்ணிட்டான். அப்படி பண்ணக்கூடாது. புரியுதா? நம்ம நீதினா யார் கர்த்தாவோ அவன் தான் போக்தா. புரியுதா? அப்போது இதெல்லாம் இப்போது நீதி தேவதையை வந்து கண்ணை அழுத்து விட்டார் நரேந்திர மோடி. சட்டத்தில் கோர்ட்டில் அந்த நீதி தேவதையை வந்து கருப்பு தூணில் வச்சு கட்டிடுவாங்க. இதை காட்டி விட்டார். இப்போது கையில் வால் வச்சுருந்தது அந்த நீதி தேவதை, அதை பிடுங்கிட்டார். கையில் வந்து சட்ட புக்கையும் தலையில் கிரீட்டத்தோட கண்ணை திறந்து சரஸ்வதி மாதிரி வச்சுருக்காரு. இப்போ பியூட்டிஃபுல். புரியுறதா? அதுக்கு கத்துறானுங்க. ஏன்னா அது இங்கிலீஷ்காரன் பண்ணினது அந்த நீதி தேவதை. அது நீதி தேவதை, அதை கண்ணை கட்டின்னு நீதி கொடுத்தா என்ன அர்த்தம்? திருதராஷ்டிரன் கதையை மாதிரி ஆகும். புரியுறதுல? திருதராஷ்டிரன் நல்லா தெரியும், அந்த திருத்துக்கு நல்லா தெரியும், தான் பையன் செய்கிற தப்புலாம் தெரியும். ஆனால் கூட பார்ஷியாலிட்டி அங்கே தான் இருக்கும். கண்ணை கட்டியிருக்கான். புரியுறதா? கண்ணை கட்டக்கூடாது, அந்த காந்தாரி மாதிரி ஆகிடும். இப்படியா? அவனுக்கு கண்ணு தெரியல, காந்தாரி கண்ணை கட்டின்டான். குழந்தைங்க எப்படி வளரும்? கண்ணை திறந்தாலே கஷ்டமாக இருக்கு. கண்ணை கட்டிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? தூய் தான் பிறப்பான். திருத்துக்கு யார் பிறப்பா? துரி. நீலாம் இப்போ ஷார்ட்டாக சொல்கிறேன், நானும் ஷார்ட்டாக சொல்கிறேன். நான் இனிமேல் மகாபாரதம் எடுத்தால் அப்படி தான் பேசுவேன்.
அப்போ இந்த யூரோப்பன் வந்து பண்ணின எல்லா அடிமைத்தனத்தையும் எடுத்துட்டு இருக்காரு. ஜார்ஜ் 5th சிலையை எடுத்துட்டு நேதாஜி சிலையை வச்சார். இவனுக்கு ஒரே கத்துறானுங்க, இவர் இந்த ஆள் சும்மாவே இருக்க மாட்டாரா, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார் போல இருக்க அப்படின்னு. பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் அப்போ புராணங்கள்லாம் ஜன்மாந்திர கதையெல்லாம் சொல்கிறத அதெல்லாம் டூப் இல்லை. இப்போ நமக்கு புரியுது. இப்போ பல ஜன்மாந்திர கதையெல்லாம் சொல்கிறது புராணத்தில் கரெக்டாக தான் இருக்கிறது. இது இந்த ஜென்மத்தில் இருக்குது அப்படின்னு இருக்குது. சரி, நாமே உதாரணம், இவ்வளோ கும்பலில் நம்ம மாத்திரம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு வந்திருக்கோம்னா நாம் இதே உதாரணம். போன ஜென்மத்தில் விட்ட தொட்ட குறைய இங்கே வந்திருக்கோம். இல்லைன்னா வர முடியுமா? வர முடியாது. இங்கே பேசுகிற பேச்செல்லாம் இது பேச்சா? இது ஒரு யூடியூப்பில் கூட வராது, கடத்தருக்கு போனால் வராது. அப்படிப்பட்ட பேச்சு பேசின்னு இருக்கோம் நம்ம, புரியுறதா? அதனால் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சயேவ கர்ம அனுஸ்மிருதி சப்த விதிப்பியா. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கர்ம அனுஸ்மிருதி சப்த விதி. விதின்றது வேதத்தினுடைய கட்டளை. சய ஏவ, அதே இண்டிவிஜுவாலிட்டி ஜீவா தான், அதே தூங்கினவன் தான் வருவான் அப்படின்றத சொல்கிறாரு. பூர்வபக்ஷி நிராகரணம். அதாவது பூர்வபக்ஷி இங்கே என்ன, கங்கை வந்து சமுத்திரத்தில் கலந்துருத்துனா திருப்பி நதி வருமா கேட்டான் இல்லையா, அது நிராகரணம் செஞ்சார். இங்கே தூங்கினவன் தான் எழுந்துப்பான். ஓகே. ஸோ அதனால் உங்களை எல்லாரையும் இந்த கங்கையில் கங்கா கங்கா சொல்லிட்டு இருக்க பாரு. அவர் சொல்கிறாரு, கொஞ்சமாவது கங்கா ஜலம் வாயில் விடணுமா, கொஞ்சமாவது கீதா படிக்கணுமா, புரியுதா? அதனால் நீங்கள் என்னோட வந்து முழு 9 நாள் நவாகம் ஃபுல்லாக ஆனந்தமாக இருப்பணுமா, புரியுதா? அதுக்காக இப்போத்துலேருந்து நம்ம ரெடி ஆகிப்போம். அதனால் இந்த ஷிபிருக்கு பேர் உபக்கிரம உபசம்ஹார ஷிபிர். உபக்கிரம உபசம்ஹார ஷிபிர். ஓகே. சிலருக்கு ஆரம்பம், சிலருக்கு இறுதி, சிலருக்கு முதலே இறுதி. அந்த கேம்ப்க்கு வருவான், அப்புறம் காணாமல் போயிடுவான். அந்த மாதிரி இது வந்து எல்லாத்துக்கும் எல்லாருடைய விஷயத்துக்கு சேர்த்து வச்சிருக்குது. உபக்கிரம உபசம்ஹார ஷிபிர். ஷட்டு லிங்கானியில் பிரம்மசூத்திரம் படிக்கிறோம்ல, அதனால் அதில் வரக்கூடிய முதல் விஷயத்தை எடுத்து இங்கே நம்ம வச்சுருக்கோம். முதல் லிங்க அடையாளத்தை வச்சுருக்கோம். ஓகே. அதனுடைய அர்த்தம்லாம் அப்புறம் சொல்கிறேன், படிப்படியாக சொல்லிட்டு வரேன். ஒரே கேம்பில் சொல்லிட்டா புரியுதா? அதனால் இது வந்து சரிஜி. இப்போ சுசுப்தியில் பரமாத்மாவிலேருந்து வரான். எங்கேருந்து வரான்னு கேட்டிங்களே, பரமாத்மாவிலேருந்து வரான். ஆனால் அது பரமாத்மாவிலேருந்து வரான்னு தெரியலையே. ஓகே. அப்போது சுசுப்தியே சப்போஸ் பரமாத்மா ஐக்கியம் ஆயிட்டா அப்புறம் எதுக்கு கிளாஸு, எதுக்குன்னு? அங்கே தான் பரமாத்மா ஐக்கியம் ஆயிடுச்சே, புரியுறதா? அதனால் ஃபஸ்ட்டு விஷயம், குருமார்களுக்கு ஆள் கிடைக்காம போயிடும். அங்கேயே நீ மோட்சம் அடைஞ்சிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி கூப்பிடுறது உன்னை? இன்னும் 7 கேம்ப் இருக்குது, புரியுறதா? அதனால் இது இருக்கிறது. என்ன சொல்கிறது உபனிஷத்து இங்கே பாரு, 6, 10, 2 சாந்தோக்கியம். சாந்தோக்கிய உபனிஷத்து 6, 10, 2 சர்வா பிரஜாகா சத ஆகமயா ந விது சத ஆகச்சாமக இதி தயேக வியாக்ரோவா சிம்ஹவா மச்சகோவா யத் யத் பவந்தி ததா பவந்தி. அவன் தூக்கத்தில் நான் விதுகு, அவன் இக்னரண்ட்டோ தூங்குறான், இக்னரண்ட்டோ எழுந்துக்கிறான். நீ அஜ்ஞானியா மெய்ஞானியா விஞ்ஞானியா? அவஸ்தாத்திரயத்தை நீ வந்து சத்தியமாக வச்சுக்கிறியா இல்லை சாட்சியாக பார்க்க போறியா? அதை நீ போட்டுட்டின்னா நீ வந்து ஞானியா அஜ்ஞானியா விஞ்ஞானியா மெய்ஞானியா அப்போ போட்டுக்கலாம். நம்மளே கேட்டுக்கணும், சொல்லக்கூடாது.
இப்போ ஜாக்கிரதை சத்தியமாக நினைக்கிறேன், சொப்பனத்தை சத்தியமாக நினைக்கிறேன், ஜாக்கிரதை சுஷுப்தியை சத்தியமாக நினச்சி தூங்குறேன் நான். புரியுதா? 4வது அதிகரணத்தில் முக்தாதிகரணம், வெரி இன்ட்ரெஸ்டிங். அடுத்தது முக்தேகே அர்த்த சம்பத்தி பரிசேஷாத். அர்த்த சம்பத்தி புரியுதா? முன்னாடி ஒரு பிரம்மத்துக்கு ஒரு பேர் சொன்னேன், சத் சம்பத்தி. சத் சம்பத்தி புரியுதா? பிரம்ம லயமாகிறது, பிரம்ம லயமாகிறது சத் சம்பத்தி. அது சுஷுப்தியில். புரியுதா? இங்கே அர்த்த சம்பத்தி பாதி தான் இருக்கான். அதனால அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி பாதி இருக்குன்னா என்ன அர்த்தம்? 3வது அத்தியாயம் சாதனா அத்தியாயம் 2வது பாதம் முதல் 3 அதிகரணம் நாம் முடித்து இப்போ 4வது அதிகரணத்துக்கு வந்திருக்கோம். அப்படி அர்த்தம். ஓகே, இந்த அவஸ்தாத்திரயம் 3மே மித்யான்னு சொல்லி நிராகரணம் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கான அது மித்யான்றது சப்போர்ட் மந்திரம் என்ன? ஐத்திரிய உபனிஷத்து 1, 3, 12 3 அவஸ்தையும் மித்யா. த்ரய அவஸ்தாக த்ரய சொப்பனா, த்ரய அவஸ்தாக த்ரய சொப்பனாக அப்படி சொல்கிறது. ஓகே, அது நமக்கு பிரமாண வாக்கியம். ஓகே, அப்போது இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா, இனி விசிஷ்ட ஜீவாவா அல்லது சாட்சி ஜீவாவா, சகுண ஜீவாவா நிர்குண ஜீவாவா அப்படின்றது இருக்குது. அபிமானம், நீ விஷுவலில் அபிமானம் வச்சுருக்கியா, டைஜஷனில் அபிமானம் வச்சுருக்கியா? டைஜஷனில் அபிமானம் இருந்தால் என்ன ஆகும்? சொப்பனத்துக்கு போயிடும். சப்போஸ் சுஷுப்தி கிளாஸ் கேட்கும்போது சுஷுப்தியில் அபிமானம் இருந்துன்னா சுப்த புருஷன் ஆகிடுவான். என்ன புருஷன் ஆகிடுவான்? சுப்த புருஷன், உறங்குபவன் ஆகிடுவான். விழித்தவன் உறங்குபவன் ஆகிவிடான். வேற ஒன்றும் இல்லை, 4வது அவஸ்தைக்கு போல அவன். புரியுதா? அது வரைக்கும் சேமம். ஓகே, சப்போஸ் நான் ஒரு சாபம் விட்றேன்னு வச்சுக்கோ, நீ கிளாஸில் தூங்கின செத்து போயிடுவேன். கண்ணை கசக்கின்றாது கிளாஸ். அப்போது இதில் தத்துவ போதத்தில் பிகினிங்கில் சொன்னோம். தத்துவபோதத்தில் அவஸ்தாத்திரய சாட்சி ஆத்மா கக அவஸ்தாத்திரய சாட்சி. இங்கே பிரம்மசூத்திரத்தில் அதில் விரிவாக பார்க்குறோம். புரியுறதா? அப்போ ஆச்சாரியர் எவ்வளோ தூரத்துக்கு காயின் பண்ணியிருக்கிறாரு. தத்துவ போதனா சும்மா தத்துவ போதமா இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஆகுது. அது நீ முதல்ல இன்ட்ரோடக்ஷன் பண்ணிவிட்டு கடைசியாக தத்துவ போதம் முடிக்கணும். அப்போ தான் அந்த தத்துவ போதத்தில் சொல்கிறதெல்லாம் புரியும். ஓகே, அப்போ மகா வாக்கிய விசாரம் பண்ணுறதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறது தான் இதெல்லாம் நமக்கு. இதில் நம்ம ஏற்கனவே முதல்ல ரொம்ப காலத்துக்கு முன்னாடி படித்தோம், சங்கதிகின்னு படித்தோம். ஞாபகம் இருக்க உங்களுக்கு? அதில் ஒரு சங்கதி பிரசங்க சங்கதி. பிரசங்க சங்கதினா ஒன்றை பற்றி பேசின்னு இருக்கும்போது அது ஞாபகம் வரும் நமக்கு, அது டாப்பிக்கில் போயிடுவோம். அதுபோல் வியாசருக்கு இங்கே பிரசங்க சங்கதி பண்ணுறார். அவஸ்தாத்திரையை சொல்லிட்டு வந்தாரா, இன்னும் 2 அவஸ்தையை சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு ஞாபகத்தில் சொல்கிறார். ஓகே, இது பிரசங்க சங்கதி. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச அவஸ்தாத்திரயம் 4வது அவஸ்தா இத்தனை நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். 4வது அவஸ்தா என்ன? காரண அவஸ்தாவா? மரண அவஸ்தா. புரியுதா? 4வது அவஸ்தா மரண அவஸ்தா. அவன் டெத்து போயிட்டான்னா என்ன அர்த்தம்? மரண அவஸ்தா. மரண அவஸ்தன்னா என்ன அர்த்தம்? வேற ஒரு சரீரத்தை எடுக்க போகிறான், மரண அவஸ்தா. புரியுறதா? இது 4 அவஸ்தா படிச்சுட்டோம்ல. 5வது அவஸ்தா என்னன்னா மூச்சாவஸ்தா. மூச்சாயிட்டான்டா, மூச்சாயிட்டான், மயங்கி விழுந்துட்டான். புரியுறதா? தீபாவளிக்கு
தஞ்சாவூர் பக்கத்தில், தஞ்சாவூர் சீர்காழி அந்த ஊரில் இருக்கு இல்லையா, அது உள்ளார கிராமத்தில் போயின்னு இருக்கேன் நான். செம்ம ரஷ்ஷில் போவான். இந்த பஸ்ஸு வந்து அந்த டிரைவர் ஓட்டுற அழகு தான். அதுவே வளைஞ்சிருக்குமா, அப்படி ஃபுல் க்ரௌடில் போகும். அது தீபாவளி பட்டாசு, அந்த ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்குன்னு வச்சுக்கேன். அப்போ நான் பிரச்சாரக்கு வரேன், அதில் ஜாலியெல்லாம் எங்கே அனுபவிக்கிறது. நம்மக்கிட்ட 10-20 பிரச்சாரக்கு இருக்கான்ல, அந்த 10 பேருக்கு அவனுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுக்கணும், எவன்கிட்ட கேட்கலாம். அன்னிலேருந்து இதே பழப்பு தான். இதெல்லாம் வாங்கி அவனுக்கு அந்தந்த இடத்துல இருப்பான், எவனும் கொடுக்க மாட்டான். இந்த முழு நேரமாக வரான். அவன் இப்போ ஒரு பையன் பாவம் இப்படி வீடு வாசல்லாம் விட்டுட்டு வந்திருக்க, அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பான். சும்மா சாஸ்திரத்தில் இருக்கும். என்ன இங்கே பாலான்னு ஒரு பையன் இருக்கான், அப்படிதா கஷ்டப்படுற. அவனை நீயாவது நினச்சிருக்க, தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்க, நீ பட்டாசு வாங்கி கொடுத்துருக்க, ஒன்றுமே நினைப்பே வரல உனக்கு. அப்புறம் எங்கே வாங்கி கொடுக்குறது? நாங்கள் ஒரு நடாந்திர தீவில் காட்டில் இருக்கமே, பிடிச்சி திட்டில நேற்று ஒரு அம்மா அதிர்ச்சி சுட்டுட்டு வந்து உங்களுக்கு அதிர்ச்சி பண்ணி கொண்டு வந்தேன். இந்த வருஷம் இல்லை, வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு. புரியுறதா? அந்த மாதிரி. ஸோ நம்ம வந்து மற்றவாளை பற்றிக்கு யோசிக்கிறதே இல்லை நம்ம. ஓகே, அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு, நான் அந்த பஸ்ஸில் போனேன் பாரு, ஒரு பொண்ணு மூச்சு ஆயிட்டா. அப்படியே சுற்றி விட போகிறா. உடனே அந்த இது என்ன, 1000ல் ஒருவன் எம்ஜிஆர் தெரியுமா உனக்கு? அப்படியே போய் அந்த பொண்ணை அப்படி பிடிச்சேன் நான். எப்பா மயக்கடிச்சு விழுந்துட்டாப்பா, நிறுத்துவா மாட்டேன், ஹெல்ப் பண்ணுங்க. எவன் ஹெல்ப் பண்ணுவான்? அவன் ஊருக்கு தீபாவளிக்கு போனான், எங்கள் 2 பேரை மாத்திரம் இறக்கி விட்டான். அடா கிளைமாக்ஸ் சீனை பாரு. நானும் யூத்து, அந்த பொண்ணும் யூத்து. என்ன ஆகும் பகவானே? அப்போ நான் எப்படி எங்கேயாவது ஒட்டிக்கிச்சின்னா அந்த அதுக்கப்புறம் அப்புறம் என்ன, நம்ம அவ்வளோதான், முடிஞ்சது பிரம்மசூத்திரம். அதுக்கப்புறம் 2 விஷயம் நடந்தது. ஒன்று, அந்த பொண்ணு கண்ணு முடிச்சிச்சு, சரீரம் உள்ளே வந்துடுது. அப்போ எனக்கு தெரியாது இந்த போன சரீரம் வந்துடுதுன்னு. ஓகே, சரீரம் வந்துட்டு மூச்சுக்கிட்டா, தண்ணியெல்லாம் போட்டு அடித்து எல்லாம் இன்னொன்னோ பண்ணினேன் நான். மூச்சுட்டா. அப்புறம் பகவானுடைய ஹெல்ப்பு, அந்த கிராமத்துக்காரன் சொந்தக்காரன், இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரன், அவன் வந்துட்டான். பா கூட்டிகிட்டு போயிடுப்பா அப்படி. நான் வேறு சூட்கேஸு, அந்த எம்ஜிஆர் மாதிரியே சூட்கேஸ் ஒன்று வச்சுருந்தேன், காலி சூட்கேஸில் துணிலாம் இருக்கும். இதெல்லாம் சொல்கிறதுக்கு, பிரம்மசூத்திரம் சொல்கிறதுக்காகவே இதெல்லாம் நடக்குது பாரு. மூர்ச்சான்னு ஒரு சப்ஜெக்டு அன்றைக்கி தெரியுமா எனக்கு? இன்றைக்கி தெரியுது பாரு, அனுபவமாக சொல்கிறேன் பாரு. ஸ்ருதி யுக்தி அனுபவம், புரியுறதா? அப்போ ஜாக்கிரதாவஸ்தா, சொப்பனாவஸ்தா, சுஷுப்தியாவஸ்தா, மரணாவஸ்தா, மூர்ச்சாவஸ்தா. ஓகே, அப்போது மரணாவஸ்தாவில் ஆகதிகி, ஓகே, வேற ஒரு சரீரத்தில் வர முடியும். மூர்ச்சா அவஸ்தா இருக்க, அது எப்படிப்பட்ட அவஸ்தானா, அர்த்த பாதி சுஷுப்தியும் பாதி மரணமும் உடையது. அதுதான் அர்த்த பத்தி, புரியுறதா? ஓகே, அர்த்த சம்பத்தி. ஓகே, இந்த அர்த்த சம்பத்தி, சத்துனா பிரம்மன், சம்பத்தினா லயகா, பிரம்ம லயகா. இது சாந்தோக்கியத்தில் 6.8.1 6.9.2 சொல்கிறாரு. ஓகே, அர்த்த இது சம்பத்தி. சதா சௌமிய ததா சம்பன்னோ பவதி சம்பவதி தஸ்மாத் ஏனகம் ஸ்வபதி இத்தியா ஆசக்ஷசே. ஜீவாத்மா சுஷுப்தி நேரத்தில் இண்டிவிஜுவாலிட்டி டெம்பரவரியாக இல்லாத காரணத்தினால் அவன் பிரம்மனில் ஒடுங்குகிறான். என்ன புரிஞ்சுக்கா? டெம்பரவரியாக இண்டிவிஜுவாலிட்டி இல்லாத போதே அவன் ஆனந்தமாக இருக்கான். பர்மனெண்ட்டாக இல்லைன்னா எப்பயுமே ஆனந்தமாக இருப்பான்.
6:9:2 சாந்தோக்கிய ந விதுகு, அவன் தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கிறது அவனுக்கு அப்பொழுது தெரியாது. சதி சம்பத்தியா மகவிதி, பிரம்மத்துடன் இரண்டரை கலந்துள்ள நிலைக்கு பெயர் சத் சம்பத்தி. சத் சம்பத்திக்கு ஓகே. அப்போ கிரக பிரவேசம் மாதிரி தூங்கினவன் இந்த சரீரத்துக்குள் பிரவேசம் செய்கிறான். இதுலேருந்து திருப்பி திருப்பி சொல்கிறதுலேருந்து என்ன தெரியுது? மரண பயம் போயிடுதா? மரணன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. தன்னுடைய பையன், சின்ன பையன் உத்தாலகர், அவரோட பையன் ஸ்வேதகேது, அவருக்கு மரணத்தை பற்றி பேசிடுறாரு. 24 வயசு பையன் கூப்பிட்டு வச்சு மரணத்தை பற்றி பேசுறாரு. பாரு, இதான் நடக்கும், வேதாந்தத்தில் தான் நடக்கும். அப்போது நச்சிகேது யம தர்மராஜாவை போய் பார்த்தான். யமனையே சட்னி பண்ணவான். புரியுறதா? அப்படி இருக்கணும். நீங்கள் எதுக்கு வேணால் பயப்படுங்க, மரணத்துக்கு பயப்படக்கூடாது. இப்போ தூங்குறதுக்கு பயப்படுவீங்களா? தூங்க போகிறதுக்கு பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டோம்ல. அப்போல்லாம் மரணத்துக்கு பயப்படக்கூடாது. ஆக்சுவலி தூங்குறதை விட மரணத்துக்கு சந்தோஷப்படணும். ஏன் சந்தோஷப்படணும்? மீண்டும் இந்த குடும்பத்தில் வராது இந்த சரீரம். அந்த இண்டிவிஜுவாலிட்டி வேற ஒரு குடும்பத்துக்கு போயிடும். இந்த பிக்கில் புடுங்கள் டெம்பரவரியாக ரிமூவ் ஆகிடும். புரியுறதுல? அப்படின்னா டெம்பரவரி தான் சொல்லிருக்கேன். 6:8:6 சாந்தோக்கிய மந்திரம், 24 வயசு பையனுக்கு உபதேசம். அஸ்ய சோமிய புருஷ பிரயத்தகா. பிரயத்தகனா உயிரானது சரீரத்திலிருந்து விடுபடும் போது வாங் மனசி சம்பத்தியதே மனஹா பிராணே பிராணஸ்ய தேஜசி தேஜகா பிரஸ்யாம் தேவதாயாம். ஒன்றுமே புரியல, கொஞ்சம் கவனிச்சுன்னா புரியணும். எல்லா புலன்களும் மனதில் ஒடுங்குகின்றன. மனம் பிராணனில் ஒடுங்குகின்றது. பிராணன் அக்னியில் ஒடுங்குகிறது. அக்னியானது பரமமான பரமாத்மாவில் ஒடுங்குகிறது. அப்போ தேர்ஃபோர் மரண அவஸ்தா என்பது சத் சம்பத்திகி. சத் சம்பத்திக்கு. அப்போ மூர்ச்சா அவஸ்தாயை பற்றி சொல்லுங்கன்னா ஏன் இந்த இதில் சொல்கிறீங்க? இது சத் சம்பத்தி, மூர்ச்சாவஸ்தா அர்த்த சம்பத்தி. புரியுதா? அர்த்த சம்பத்தி. முக்தேகே அர்த்த சம்பத்திக்கு பரிசேஷாத். பரிசேஷா நீக்கிறார், மறுக்கிறார். புரியுதா? முக்தேகே மூர்ச்சாவஸ்தா. மூர்ச்சாவஸ்தான்னு என்ன? ஹோமா ஸ்டேஜ். அனஸ்தீசியா எனக்கு அனஸ்தீசியா கொடுத்தா, அது ஒர்க் பண்ணவே இல்லை. அனஸ்தீசியா கொடுத்தா ஆப்ரேஷன் பண்ணுவாங்கல்ல, ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் அங்கே உள்ள ஆப்ரேஷன் தேட்டரில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறேன் அந்த சர்ஜனுக்கு. அப்போ இந்த ஆளுக்கு அந்த அந்த இது இது கொடுத்தியா இல்லையா? அது என்ன அனஸ்தீசியா? அனஸ்தீசியா கொடுத்தியா இல்லையா? கொடுத்த டாக்டர். அப்போ எப்படி இப்படி பேசுகிறாரு? இது விதிவிலக்குன்னு தெரியாது அவங்களுக்கு. புரியுறதில்ல? ஒர்க் பண்ணல, ஒர்க் பண்ணது. புரியுறதா? நம்ம முடிவு பண்ணால் தானே ஒர்க் பண்ணோம். இந்த கண்ணாடி யார் செலக்ட் பண்ணது? டாக்டரா நானா? நான் தான். புரியுறதா? உன் பொறுப்பு எடுத்துக்கோ எல்லாத்தையுமே. கண்ணாடி கொடுத்தாம் பாரு, பாதி தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போது இதில் ஈகோ நோஷன் இல்லாத நிலை டெம்பரவரி. எப்பெல்லாம் நீ ஈகோ இல்லாமல், அந்த மலை அழகாக இருக்கும், ஏன்னா உனக்கு ஈகோ இல்லை, மலை அழகாக இருக்கு, கரெக்டு முரடாக இருக்குது. நீ 0% ஈகோவில் பார்க்கும்போது இயற்கை அழகாக இருக்கும். புரியுதா? எது நம்ம பக்கத்தில் இருக்கிறவனே அழகாக இருப்பான். ஏன்னா நீ அப்போ ஈகோவாக இருக்க மாட்ட, அழகாக இருப்பான். அப்போ நீ ஈகோவாக இருந்தீன்னா இந்த மூஞ்சை பற்றி நல்லா தானே இருக்குது அந்த மூஞ்சி. ஏன் இங்கே ஈகோ இருக்கு? புரியுதா? அந்த இண்டிவிஜுவாலிட்டி என்ன வேலை பண்ணுது பாருங்க.
ஓகே, அப்போது பாரிஷாஸ்ய நியாயப்படி லா ஆஃப் ரிமைண்டர் ஆல்சோ மூர்ச்சா அவஸ்தா இந்த 4க்குள்ளே வராது. இப்போ என்ன டிபேட்டுன்னா, இந்த மூர்ச்சா அவஸ்தா 4க்குள்ளே வருமா? நம்ம 3 அவஸ்தா டெஃபினட்டு ஜாக்கிரத்தில் இருக்கோம், மரண அவஸ்தா டெஃபினட்டு, புரியுதா? இந்த 4க்குள்ளே இந்த ஹோமா ஸ்டேஜ் வருமா வராதா? கவுன பிராணக்குள்ளே முக்கிய பிராணம் வருமா? முக்கிய பிராணக்குள்ளே கவுன பிராணம் போகுமா? அப்படி ஒரு டிபேட் பண்ணிட்டோம்ல, அதே மாதிரி இங்கே டிபேட். இவர் சொல்கிறார் பாரிசேஷ நியாயப்படி 4லேயே வராதனால மிஞ்சி இருக்கிறது இது மாத்திரம்தான் இருக்குது, அதனால் இது தனி அவஸ்தா அப்படின்னு சொல்லிட்டார். புரியுறதா? அப்போது இந்த இந்த விஷயமானது இங்கே நான் வந்து இப்போது இதுவும் அனுபவம் தான். நிறைய ஐசியூ வார்டுலாம் போயிட்டு வந்துட்டேன். அங்கே ரிஷிகேஷ்லேயும் இமாலயா ஆஸ்பத்திரி இருக்குது. அங்கே போய் ஒரு பெரிய ஹால், 1 ஏக்கருக்கு ஐசியூ வார்டு வச்சுருந்தான். 20-30 கேஸு, எல்லாத்துக்கும் முக்கிய பிராணா மாத்திரம்தான் வேலை செஞ்சு. அங்கங்கே ஒரு வென்டிலேட்டர் பண்ணி திறந்து வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. நம்ம சாமி எனக்கு பிரம்மசூத்திர புக்கு கொடுத்தவர், அவரும் படுத்துட்டுருக்கார். தேடி கண்டுபிடிச்சி உள்ளே போயிட்டேன், இல்லை யாரையும் அனுப்ப மாட்டேன்ட்டான். அப்புறம் நம்மளை அனுப்பாமல் விடுவானா? இல்லை விட்டுருவோமா? நம்ம தான் உள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு குழந்தை பிறந்தது, ஹாஸ்பிட்டலில் இன்குபேட்டரில் வச்சாங்க. இன்குபேட்டர்துன்னு அதை வச்சாங்க. ஏதோ தனியாக அம்மாவையும் குழந்தையும் பிரிச்சுட்டாங்க. ஓகே, நல்லது. அது அது அப்போவே அறிவு வரணும். என்ன எங்கே நமக்கு அறிவு வருது? அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி நான் பாப்பா பார்க்க வரணும். குருகுலத்தில் அப்போ தான் ஃபஸ்ட்டு குழந்தை பிறகு, புரியுதா? நான் பாப்பா பார்க்க வரணும். அவன் அம்மா ஒரு வார்டில் கோழி ஒரு கூண்டில் குஞ்சு ஒரு, அந்த மாதிரி அவள் எங்கேயோ ஒரு வார்டில் இருக்கா, குழந்தை வந்து இன்னொரு இடத்துல இருக்குது. நான் வந்து வரேன்னு சொன்னேன். அந்த பையனுக்கு பெற்றவனுக்கு எப்படி இருக்கும்? இந்த இந்த ஒய்ஃபை பார்க்குறதா, பாப்பாவை பார்க்குறதா, நர்ஸை பார்க்குறதா, குருவை பார்க்குறதா? இந்த மாதிரி ஒரு 10-20 வருஷம் பழக்கம் ஆனினா கூட பரவாயில்ல, சரி நம்ம வாத்தியார் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு புரிஞ்சு முடியும். ஆரம்ப ஸ்டேஜ் வராது, தரல இருக்குது. நான் கிளம்பிட்டேன், இப்போ இந்த கட்டில் மாதிரி நான் வரேன்டா. ஐயோ, அவர் சொன்னால் வந்துடுவார், வந்துட்டாரு. நான் ஒரே ஒன்று தான் கேட்டேன், குழந்தை மாத்திரம் தனியாக இருக்கா, உள்ள நர்ஸ் இருக்காளா அப்படின்னு. நர்ஸ் இருக்கான்னு. நர்ஸ் இருக்கும்போது நான் வரலாம், அவளை விட நான் தூய்மையானவன். புரியுதுல்ல? கோவிட் டயத்தில் இப்படி ஒட்டி விடுவான் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து. இதுக்கு இல்லை, இதுக்கு அது என்ன டிசீஸு கூட மறந்துடுச்சு. அதுக்கு போவேன், இப்படி போவேன். அது தொடக்கூடாது யாரையும். அந்த பொண்ணு கொடுத்துட்டு ஓட்டுறேன்மா, என்னால் முடியாது, வலிக்கிறது எனக்கு, நீ ஒட்டினா ஒட்டு, இல்லாட்டி நான் போகிறேன். ஐயா போகக்கூடாது ஒட்டு. இன்னும் ஒட்டுனா ஒட்டிக்குமா? 2 நாள் பேசணுன்னா நாங்கள் தான் ஒரு மாதம் இது கான்ட்ராக்டு, அதனால் நம்மளை வந்தோடனே ஓட்டிட்டோம். அதை அந்த சாமி வருது, அதை ஒட்டிட்டு அது நம்ம முதல்ல பயத்தை எடுத்துடுது. அந்த குழந்தைய போய் பார்த்தேன் நான் ஹாஸ்பிட்டலில், இப்படி கையெடுத்து கும்பிட்டுது. புரியுதா? எல்லாம் முடியும், புரியுறதா? அதனால் இந்த எல்லா விதமான அனுபவம் நமக்கு இருக்குது. நம்ம இந்த சாஸ்திராலயை கட்டி கொடுத்தாருல்ல பாலமாமா, அவர் வந்து ஹோமா ஸ்டேஜ் போயிட்டார். அப்புறம் எழுந்துக்கவே இல்லை. புரியுறதா? இப்போ ஒருத்தர் வந்து இருக்கார், இப்போ அமெரிக்காவிலேருந்து ஸ்பெஷல் இதில் கொண்டு வந்து, இதில் ஆம்புலன்ஸு, ஏரோப்ளான்ஸ், அதில் அவர் போய் பார்த்துட்டு வந்தேன். இப்போ அவர் வந்து மூச்சால் இருக்கார். அவர் பிழைக்கவும் முடியும், மரணத்துக்கு போக முடியும். 50-50 இருக்குது. இது அந்த டாக்டர்ஸுக்கெல்லாம் எவன் சொல்லுவான்?
நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே தொட்டு பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு ஓகே நல்லபடியாக பழைச்சி வரட்டும், வாங்கின இது கொடுத்த காசுக்கு கொஞ்சம் நேரம் பழைச்சி எல்லாம் நல்லா இருங்க அப்படி சொல்லிட்டு கண்ணை மூடிட்டா கூட பிரச்சனை இல்லை. கடைசியில் என்கிட்ட தான் பேசிட்டு போனார், அதனால தான் போயிட்டார். இதுவே பெருமை அடிச்சுவான், கடைசியாக என்கிட்ட தான் பேசிட்டு போனார் அவர். அப்படியா, உங்ககிட்ட பேசினதில் தான் போயிட்டார். அப்போது அந்த மூர்ச்சா அவஸ்தையில் எழுந்துக்கிட்டானா, டாக்டர் கொடுத்த மருந்து இருந்து எல்லாம் வேலை பண்ணி எழுந்துட்டானா அதே சரீரத்தில் வருவான். எழுந்துக்கலைன்னு வச்சுக்கோ வேற ஒரு சரீரத்தில். இதுக்கு பேர் மூர்ச்சா. அர்த்த 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 சம்பத்தி. புரியுதா? ஓ, வாட் அபவுட் சமாதி அவஸ்தாஜி? சமாதி அவஸ்தை பற்றி சொல்கிறீங்களா? ஆறாவது அவஸ்தை ஒன்று இருக்க, அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அது அந்த கட்டையாடு சமாதி அவஸ்தை இருக்கு. சமாதி அவஸ்தை எப்போ பண்ணுவேன்? அதுவும் ஜாக்கிரதையில் தான் பண்ணுவேன். புரியுதா? இப்பவே சில பேர் சமாதிக்கு போகிறானே. அதனால் சமாதி அவஸ்தை இல்லை, அது ஸ்லீப்பு மாதிரி தான். ஓகே, ஏதோ ஒரு 3 அவஸ்தையில் இருக்க. வாட் அபவுட் பைத்தியம்? பைத்தியம் எந்த அவஸ்தா? பைத்தியம் எந்த அவஸ்தா? 5 அவஸ்தையில் எந்த அவஸ்தா சொல்ல? ஜாக்கிரதை அவஸ்தான்னு சொல்ல பைத்தியமாக இருக்க முடியும். ஏன் நம்ம இப்போ இப்படி இருக்கோம்? நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. அப்படின்னா பைத்தியம் டிக்ளரேஷன். புரியுறதா? கோவம் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது எனக்கு. பைத்தியம் 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 சொல்லிட்டு ஓடி போயிடணும். வாட் அபவுட் ஹிப்னட்டிசம்? அது என்ன அவஸ்தா? நீ அது பண்ணியிருக்க மாட்டேன், நானும் பண்ணியிருக்கேன், அதுவும் பண்ணியிருக்கேன் நான். ஹிப்னட்டிசம் எல்லாமே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். இதில் உண்மை இருக்குமா, அதில் உண்மை, நாரதர் மாதிரி போயிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இதில் உண்மையா அதில் உண்மையான்னு. புரியுதா? அதனால் அதெல்லாம் அவஸ்தா கிடையாது. இருக்கிற 5 அவஸ்தா போகிறோம். அதில் ஒன்று ஐ நோஷன் இருக்குல்ல, இண்டிவிஜுவாலிட்டி, அதை மாத்திரம் எடுத்துட்டா போகிறோன்றத இதோட நமக்கு இந்த ஜீவாத்மாவோட விசாரம் முடியறது. இப்போ பரமாத்மாவுக்கு டீ குடிச்சுட்டு பரமாத்மா கிட்ட நம்ம போவோம். பரமாத்மாவை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடியே நமக்கு சூடான டீ கிடைக்கிறது. ஓகே, அப்புறம் அவர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா என்னெல்லாம் கிடைக்குமோ இல்லையா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.